Hello friends, welcome back to Prabhu M YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்ணப்பிக்க பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த நாட்களே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா நாளை தான் பார்த்தீங்கன்னா கடைசி தேதி. இதுவரை விண்ணப்பிக்கலாம், மறக்காமல் விண்ணப்பித்துக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னா அவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள், அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊராட்சி ஒன்றியத்தில் என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், இரவு காவலர், ஈப்பு ஓட்டுநர் பணிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஊத்துக்குளி ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. உடுமலைப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பணிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. திருப்பூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பணிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பல்லடம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பணியிடத்திற்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மடத்துக்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், ஈப்பு ஓட்டுநர் பணிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. காங்கயம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா இரவு காவலர், அலுவலக உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பணிக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 50,000 தராங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2023 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கும் இரவு காவலர் பதவிக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2023 அன்று உள்ளவாறு ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயதும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 34 வயதும், எஸ்சி, எஸ்டி, எஸ்ஏ பார்த்தீங்கன்னா 18 முதல் 37 வயது வந்து இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊராட்சி ஒன்றியத்தில் எத்தனை போஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டுங்களா. அதுக்கடுத்த எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கான முகவரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கான முகவரிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 50,000 தராங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 50,000. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருக்கணும். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர். ஸோ அதற்கான பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 19,500 62,000 சம்பளம் தராங்க. ஸோ அதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும், 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் முன் அனுபவம் வந்து இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கான நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்ம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க.